இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் மனசுல ஒரு திட்டம் தோணுது. வெயில்ல வேர்க்குதுன்னு சொன்னியே, நம்ம நினைச்சது நடக்கணும் தான் சாமி நம்மள இங்க கூட்டிட்டு வந்திருக்கு. வணக்கம்மா, வணக்கம், வாங்கம்மா. வாங்கம்மா, வாங்க வாங்க. ஆர்த்தி, இந்த ராஜ மரியாதை எல்லாம் அந்த அம்மாக்கு தான் போல இருக்கு. உன் மாமியார் முகம் அப்படியே வாடி போச்சு பத்தியா? கரெக்டுமா? சொந்த சச்சரவு ஆரம்பிக்கணும் பார்த்தா எதுவும் நடக்காது போல இருக்கே. இப்பதானமா வந்திருக்காங்க, கொஞ்சம் பொறு. ஆத்தி, நான் மனசுல நினைச்சது உனக்கு கேட்டுச்சா? ராஜேஸ்வரி இங்க எப்படி வந்தாங்க? இந்த கோவிலுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? வானதிக்கும் இந்த கோயிலுக்கும் சம்பந்தம் இருக்குமா, அதனாலதான் மாமியாரும் வந்திருக்காங்க. விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவரையும் விழா குழுவினர் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். நீண்ட வருடங்களுக்கு பிறகு நமது மண்ணில் காலடி எடுத்து வைத்திருக்கும் கிருஷ்ணவேணி அம்மாவுக்கு பிரபல தொழில் அதிபரான ராஜராஜேஸ்வரி அம்மா அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துவார்கள். அந்த மாலை எடுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப ஆரம்பிக்க போது பாரு. இந்தாங்கம்மா, இந்த மாலை எடுங்கம்மா, எடுத்து அம்மாவுக்கு போட்டு விடுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல பாண்டியன்? ஆமாங்கய்யா. எல்லா இடத்துலயும் எனக்கு முன்னுரிமையும் முதல் மரியாதையும் கிடைக்கும். இதை நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு காலம் உனக்கு கொடுத்த சந்தர்ப்பமா எடுத்துக்கோ. எங்க மைக்கு? இந்தம்மா. நம்ம கோயில் சார்பாக கிருஷ்ணவேணி அம்மா அவர்கள் ராஜேஸ்வரி அம்மாவை நம் விழா குழுவின் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செய்வார்கள். வானத்துக்கு வேண்டி இந்த வேண்டாத வேலை. மாலையை கொண்டு வாங்க. சரிங்கய்யா. அம்மா இந்தாங்கம்மா, எடுத்து போடுங்கம்மா. நான் கேட்காமலேயே நியாயமா கிடைச்சது பாத்தியா? தான் தான் ஜெயிச்சேன்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஜெயிச்சதா அர்த்தம் இல்ல. அத காலம்தான் முடிவு பண்ணணும்.
அம்மா உச்சிக்கால பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். அது வரைக்கும் நீங்க நம்ம பண்ண வீட்டுல போய் ஓய்வு எடுத்துக்கங்கம்மா. பரவாயில்லைங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இங்க வந்ததுக்கு இந்த தெய்வத்தோட சன்னதியிலேயே கொஞ்ச நேரம் இருக்கிறது மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கு. அதனால நான் இங்கேயே இருந்துக்கிறேன். ஏதாவது தேவைன்னா நாங்களே வந்து கேக்குறோம். சரிங்கம்மா. திருவிழாக்கு டொனேஷன் மட்டும் கொடுத்துட்டு எங்க நீங்க வராம இருந்துருவீங்களோன்னு பயந்துட்டே இருந்தோமா. நாங்க கூப்பிட்டதை மதிச்சு நீங்க இங்க வந்தது எங்க எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷமா. ஊர்ல திருவிழா தேரோட்டம்னு நடத்துறதுக்கான நோக்கமே அன்னைக்கு ஒரு நாளாவது சொந்த பந்தம் சாதி சனம்னு ஊர்ல இருக்கிற அத்தனை தலைக்கட்டும் ஒன்னா ஒத்துமையா சேர்ந்து நிக்கணும்னு தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வருஷமா இதுல விடுபட்டு போனது உங்க தலைக்கட்டு மட்டும்தான். மொத்த ஊரும் நம்ம குலசாமி முன்னாடி கூடி நிக்கிறப்ப உங்க குடும்பம் அங்க இல்லாதது எங்களுக்கு ஒரு குறையாவே இருந்துச்சுமா. ஆனா அந்த குறையையும் இன்னைக்கு நீங்க வந்து தீர்த்து வச்சிட்டீங்கம்மா. உன் புருஷனு குழந்தையும் இறந்ததுக்கு அப்புறம் இந்த மண்ணையும் மிதிக்காம நம்ம சாமியையும் பார்க்க வராம இத்தனை வருஷமா இவ்ளோ வைராகியத்தோட இருந்துட்டியே தாயி. வருஷங்கள் போனாலும் அவ்வளவு சீக்கிரத்துல மறக்கக்கூடிய விஷயமா இது. உங்களுக்கு நடந்த கொடுமை எல்லாம் இப்ப நினைச்சா கூட மனசெல்லாம் பதறுதுமா. எனக்கு ஏன் இந்த நிலைமையை கொடுத்த ஆண்டவா? ஒரு முறை கூட இந்த பிஞ்சு முகத்தை பார்க்க முடியாத துரதிருஷ்டசாலியா நிக்கிறனே. இந்த அம்மாவை பார்க்க முடியாம போயிட்டியா நீ? அம்மா இந்தாங்கம்மா. நீ இல்லாத இந்த உலகத்துல நான் எதுக்கு வாழறேங்கிற கேள்வி தினம் தினம் என்ன வாட்டி வதைக்குது. இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும். அம்மா இப்படி நடந்ததே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தா எப்படிம்மா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் நீங்க இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தாயி. எல்லாத்தையும் இழந்து நிக்கிற உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல தாயி.